So coming back to the point, we are actually governed by our thoughts, by our knowledge. We will go to the meditation very quickly. And the pain body பற்றி ஒரு 2 minutes நான் பேசிட்டு சொல்லுவேன். பெயின் பாடி இஸ் நத்திங் பட் நான் இவ்வளோ பேசணும் சாப்பிட்டு வரதுனால அந்த உடம்பு அப்புறம் நம்ம எண்ணங்கள் சோ கால்டு கண்டிஷன் மெயின்னால ஒரு எனர்ஜி ஸோ இந்த பாடியை சுற்றி அன்னமய கோஷா பிராணி இது வந்து இட்ஸ் ஒன்லி ரெஃபரன்ஸ் இது வந்து ஒரு 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 சஜஷனாக எடுத்துக்கலாமே தவிர நோ ப்ரீச்சிங் நத்திங் எவ்ரிபடி இன் திஸ் குரூப் நோஸ் தட் வி ஆர் நாட் ரிலீஜியன் பேஸ்ட் வி ஆர் நாட் any preaching based. We are away from religion, away from it's all humanitarian, and this group is formed just to share யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அததான் இந்த குரூப்போட ஒரு தாரக மந்திரமே ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது தான் ஐ எம் வெரி டிலைட்டட் டு டூ தட் அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம ஷேர் பண்ணும்போது எனக்கு தான் நிறைய நாலேஜ் திருப்பி கிடைக்கும் ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்டில் டீச்சர் ஸ்டூடெண்ட்டு 50 பேருக்கு எடுத்தாருன்னா த டீச்சர் இஸ் லேர்னிங் ஃப்ரம் த 50 பிரெயின்ஸ் அர்த்தம் ஸோ அது மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட இந்த குரூப்பு இதில் அஃப்கோர்ஸ் டுடே ஐ எம் வெரி கிளாட் டு ஹாவ் couple of new people and my sister's son Sairam Sivakumar who is also practicing lot of yoga. Recently he has taken up yoga as an instructor, so my best wishes for him. இப்போ வந்து நம்ம இந்த மெடிடேஷன் போகிறோம் this will be quite useful. நேற்று பண்ணவங்களும் இன்னைக்கு பண்ணவங்களுக்கும் ஒரு சின்ன அட்வைஸு அந்த வேர்ட்ஸில் சொல்கிற பார்ட்ஸை ஃபீல் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற ஒரு சின்ன சஜஷன்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ண போகிறோம் வேறவர் அட்டென்ஷன் கோஸ் எனர்ஜி கோஸ்ன்றத மனசில் நினச்சிக்கிட்டு காலை ஃபீல் பண்ணுன்னா காலை நாங்கள் அப்போ ஃபீல் பண்ண போகிறோம் காலை வந்து அட்டென்ஷன் தான் போகுது அங்கே நான் கண்ணில் பார்க்கல அந்த மூச்சாலையோ இல்லை எனக்கு இருக்கிற ஒரு எனர்ஜியாலேயோ நான் ஃபீல் பண்ணுறேன் அவ்வளோதான் தட் இஸ் அவேர்னஸ் கான்ஷியஸ்னஸ் சொல்லலாம் பட் அவேர்னஸ் கான்ஷியஸ்னஸ் இதெல்லாம் மீறி இதெல்லாம் வந்து வேர்டு தான் கான்ஷியஸ்னஸ் ஆப்பிள் அது மாதிரி அவேர்னஸ் கான்ஷியஸ்னஸ் தான் ஒரு மீனிங் நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்ணோம் இதெல்லாம் தாண்டி இருக்கிறது தான் நம்ம விச் இஸ் ஒன் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் எல்லாருக்குள்ளேயும் இந்த உலகத்தில் இருக்கு ஜீவராசி அத்தனைக்குள்ளேயும் இருக்க அந்த ஒரே அந்த ஒன்று தான் வந்து நம்மளெல்லாம் இயக்க வைக்குது நெக்ஸ்ட் மூமெண்ட் இஸ் அப்பேரிங் யாராலையும் கணிக்க முடியாத அடுத்த மூமெண்ட் தான் லைஃப் அந்த மொமெண்ட் போனாலே நம்மளுக்கு வந்து பெரிய பீஸ் கிடைக்கும் இன்னைக்கு வந்து அந்த அந்த அஜெண்டா அந்த அந்த ஒரு சின்ன ஆக்டிவிட்டிலாம் நீங்கள் விட்டுருவோம் ஆனால் அந்த ஒருத்தரை மன்னிக்கிறது ஒருத்தரை வந்து ஒரு சாரி கேட்கறதா இருக்கட்டும் ஒருத்தரை மன்னிக்கிற ஆக்டிவிட்டி நேர்த்தி பண்ணோம் பட் இன்னைக்கு வந்து வி வில் ஜஸ்ட் டூ த மெடிடேஷன் கண்டிப்பாக அடுத்த மீட்டிங்கில் வந்து ஃபர்கிவ்னஸும் அந்த சாரிக்கும் ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவோட அடுத்த மீட்டிங் கண்டிப்பாக ஆரம்பிப்போம் தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் இட் இஸ் லைக் டேக்கிங் 3-4-5 kgs ஃப்ரம் அவர் பாடி அந்த மாதிரி இருக்கும் அந்த இது வாட் எவர் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட் ஸ்ட்ரெயிட் அவே இன் 2 minutes டைம் வில் கோ டு த மெடிடேஷன் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் என்னென்னா அதில் வர அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அந்த வேர்ட்ஸ் இங்கிலீஷ்லாம் இருக்கும் ஏன்னா அதை வந்து தமிழ் ஆக்கிறதுக்குலாம் நேற்று நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இட் வில் டேக் டைம் பட் நான் வந்து எனக்கு ஒருக்குள்ள இருக்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் இந்த ஸ்டூடியோவில் அதை மாஸ்டர் பண்ணேன் கொஞ்சம் சவுண்ட் என்ஹான்ஸ்டாக கேட்கணும்னு சொல்லிட்டு ஸோ மியூசிக் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு மியூசிக்கோட தான் ஆரம்பிக்கும் ஆஃப்டர் தட் தெர் வில் பி அ கைடட் மெடிடேஷன் அவங்க சொல்கிறத நம்ம பாடியில் உணர்ந்தா போகிறோம் கூடுமான வரைக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னாலே ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும் எப்படி ரிலாக்ஸ்டாக இருக்கிறது நல்லா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கோமா பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க அந்த இதில் நான் கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்தது ஸோ ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்குலாம் நம்ம டென்ஷன் பண்ணவே கூடாது ரிலாக்ஸ் அவ்வளோதான் பீரியட் ஜாலியாக உடம்பெல்லாம் ஃப்ரீயாக வச்சுட்டு அதை காதில் கேட்க போகிறோம் முடிஞ்சால் லை டவுன் பண்ணிக்கோங்க யூ கேன் புட் ஆஃப் யர் கேமரா ஐ ரிக்வஸ்ட் யூ புட் த மொபைல் ஃபோன் ஆன் சைலண்ட் மோட் ஆர் ஏரோப்ளேன் மோட் ஸோ தட் நோபடி டிஸ்டர்ப்ஸ் யூ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் மெடிடேஷன் ஸோ இது கைடட் மெடிடேஷன் தான் எல்லாம் ரெடியாக இருக்குன்னா ஆஃப்டர் 1 minute வில் ஸ்டார்ட் த மெடிடேஷன் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க தென் அண்ட் ஆஃப்டர் த மெடிடேஷன் உங்களுக்கு டைம் இருந்து உங்களால் பேச முடிஞ்சால் ஃபீட்பேக் கொடுங்க இல்லைனா டேக் த மெடிடேஷன் டு யர் ஸ்லீப் அண்ட் தென் என்ஜாய் டுடே ஸ்லீப் வெரி வெல் அண்ட் ஜஸ்ட் ஆட் ஃபியூ பாயிண்ட்ஸ் ஹியர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் ஒரு மரத்தில் வந்து பல கோடி லீவ்ஸ் இருக்கும் ஆனால் ஒரு லீஃப் மாதிரி ஒரு லீஃப் இருக்காது அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கலாம் ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண அந்த குரூப்பில் ஷேர் பண்ணலாம் அண்ட் ஆர் எனக்கு வாய்ஸ் மெசேஜும் போடலாம் இதில் என்ன ஒரு விஷயம்னா ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு தாட்டெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு எஃபர்ட் எடுத்து படுக்கும்போது நல்லா தூக்கமும் வரலாம் ஸோ தூக்கம் வந்தால் அந்த ஒரு 2 minutes ஆஃப் தி ஸ்லீப் டியூரிங் திஸ் மெடிடேஷன் இஸ் குவாலிட்டி ஸ்லீப் ஏன்னா நம்ம படுத்துட்டு தூங்குறதுக்கு ஒரு எஃபர்ட் போடுறோம் இதுக்கு அப்படி கிடையாது ஸோ ஏதோ ஒன்று வேலை பண்ணும்போது தாட்டெல்லாம் போயிடுது மனசும் போயிடுது நான் எங்கே இருக்கேன்னு தெரியல தூங்குறது வந்து ஒரு குவாலிட்டி ஸ்லீப் அது 2 minutes கிடைச்சாலும் அது பெரிய பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தூக்கம் வந்தால் தாராளமாக தூங்குங்க அண்ட் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் திஸ் இஸ் ஒன்லி அவர் ஃபேமிலி குரூப் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ்
So முடிஞ்சா stay back and give me quick feedback, or else you can take your own sweet time to give your feedback. And maybe I'm little fast today. ஏன்னா நீ ஊருக்குலாம் போயிட்டு நான் ஈவினிங் 6:30 மணிக்கு தான் வந்தேன். பட் அஃப்கோர்ஸ் அது நோ எக்ஸ்கியூஸ். இது வந்து எனக்கு கிடைச்சி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் அதுக்கு அடுத்த வாரம் வந்து நிறைய நம்ம வந்து பாடி மைண்ட் சோலை பற்றி நிறைய பேசுவோம். அண்ட் ஃபர்கிவ்னஸ் அண்ட் சாரியை பற்றி நிறைய பேசுவோம். சிறப்பாக வாழ்வோம். லெட் அஸ் செலிப்ரேட் லைஃப். ஸோ ஒரு 1 மினிட்ல நான் ஆரம்பிக்கிறேன். அந்த சவுண்ட்லாம் செட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ளாட்டாக படுத்துட்டு கூட, ஃப்ளாட்டாக படுத்துன்னு பாடுறது நல்லது. இந்த மெடிடேஷன் முடிச்ச உடனே ஐ வெயிட் ஃபார் சம் டைம். ஃபீட்பேக் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ வில் ஸ்டார்ட் தி மெடிடேஷன். Take deep breath. Totally relax yourself. Highly recommended position is lying down flat. Put your phone on silent mode, airplane mode, and உட்கார்ந்தா கூட ரிலாக்ஸாக உட்காந்துங்க. ஆடியோ கேட்டால் போதும். முடிச்ச உடனே வெல் வெயிட். Hope the sound is audible. Aham Brahmasmi. 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 Aham
ब्रह्मास्मि अहं ब्रह्मास्मि अहं ब्रह्मास्मि अहं ब्रह्मास्मि अहं ब्रह्मास्मि. Body scan is a very effective technique in working with your awareness and attention and enhancing your ability to reach a meditative state of consciousness. It is also helpful in reconnecting with your body, enabling you to experience an embodied presence as you move through the world, becoming more aware of and comfortable in your own skin. You may choose to sit up or lie down for the body scan. Do not try too hard to relax. This will only create tension. Paradoxically, we find that when we let go of our meditation goals and just relax into whatever we are doing in the present moment, we achieve our goals more readily. Just follow my voice as I guide your attention to each region of your body, using the breath as a tool to focus. So now, go ahead and get into a comfortable position, allowing your body to be open and easy, bringing your awareness into the body, using your breath. Simply focusing on the breath, inhaling and exhaling, noticing how it moves into and out of your body. Take a moment to allow your attention to simply rest in the body, using your breath as a tool to experience what it's like to fully inhabit the body. With each in-breath, know that you are inhaling strength, loving kindness, vitality, and healing energy. And with each out-breath, know that you are letting go of whatever you need to, physically, mentally, and emotionally. And now easily and gently, bringing your attention down to your left toes, all 5 toes. Just sensing what it feels like in that part of your body. Noticing any sensations that arise. Breathing all the way down into the left toes. And now easily and gently, bringing your attention to your left foot. Just noticing what it feels like in the left foot. Breathing into the left foot. And now easily and gently, moving your awareness across your left ankle, calf, knee, and thigh, allowing your awareness to rest in all of the left leg, sensing what it feels like to fully inhabit this part of your body. Breathing into the left leg, breathing out and letting go. And now easily and gently, moving your attention to your hips, buttocks, and pelvis, allowing your awareness to rest in this region of your body. Noticing any sensations that arise.
Breathing in loving kindness to this part of your body. Breathing out and letting go. And now easily and gently allowing your awareness to move down to the right toes, all 5 toes. Just noticing what your toes feel like. Breathing in all the way down to the toes. Now, allowing your awareness to expand into the right foot. Just noticing any sensations that may arise in your right foot. Breathing in all the way down into the foot. Slowly moving your awareness up across your right ankle, calf, knee, thigh. Allowing your attention to rest in your right leg. Breathing in to the right leg. What it feels like to fully inhabit that part of the body. And now easily and gently moving your awareness into your lower torso, into your abdomen and lower back. Sensing what this region of your body feels like. Noticing any sensations that arise. Breathing in healing energy. Breathing out and letting go. Now slowly allowing your awareness to travel upward into your upper torso, the chest, upper back, and shoulders. Noticing any sensations that arise in this part of your body. Allowing your awareness to rest gently here. Breathing in loving kindness. Breathing out and letting go. Now easily and gently moving your awareness to your fingers, all of your fingers. Noticing what it feels like to fully inhabit your fingers. Breathing in all the way to the fingers. And now moving your awareness to both hands, both left and right hands. Sensing what it feels like to inhabit both hands. Noticing any sensations that arise in your hands. Breathing fully and deeply into your hands. Allowing your awareness to rest here for a moment. Now easily and gently moving your awareness up both left and right arms, across the wrists,
forearms, elbows, and upper arms. Just sensing what it feels like to inhabit both arms. Noticing any sensations that arise. Breathing in strength and vitality. Breathing out and letting go. And now easily and gently allow your awareness to move into your neck and throat. Just sensing what it feels like to inhabit your neck and throat. Noticing any sensations that arise. Allowing your awareness to rest here for a moment. Breathing in loving kindness. Breathing out and letting go. And now slowly allow your awareness to move into your face. Noticing the sensations in your facial muscles. Breathing in vitality into the face. Breathing out and letting go. And now easily and gently allow your awareness to move to other parts of your head, the back of the head, the top of the head, the scalp, and the brain. Just noticing any sensations that arise when your attention rests in your head. Breathing in healing energy. Breathing out and letting go. Now, allow your awareness to expand across the entirety of your body, sensing what it feels like to fully inhabit your body, from the top of your head to the tips of your toes. Breathing in healing energy to the whole of the body. Noticing any sensations arising. Breathing out and letting go. Just allowing your awareness to simply rest in the body. And now, using your breath, take a deep inhale, imagining the breath coming in through the tips of your toes, moving up through your body, and out through the top of your head, maybe lingering about 2 inches above the head. And on the exhale, allowing your breath to wash back through the body, out through the tips of your toes. And again, a deep healing breath in through the body, out through the top of the head. And with the out breath, washing back through the body and releasing through the tips of the toes. And now, allow yourself a few moments
to reside in this place of silence and stillness, allowing your mind, body, and spirit to receive the benefits of your meditation practice. And now, you may begin to very easily wiggle your toes and fingers as a signal to your mind and body that you are ready to come back into waking consciousness. Aham Brahmasmi. 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 You can slowly rub your hands. அதை அப்படியே கண்ணில் அந்த சூட்டை வச்சுட்டு you can open your eyes in case if it is possible. இது அப்படியே somebody wants to continue, we can continue with your meditation and then. If possible, you can give me feedback. அண்ணா வணக்கம், வாழ்க வளமுடன்ண்ணா. வசந்த். வாழ்க வளமுடன் வசந்த். நேத்துக்கு எல்கேஜி, இன்னைக்கு ஐபிஎஸ்ண்ணா. ரொம்ப சந்தோஷம் வசந்த். ஆக்சுவலா என்னன்னா இப்ப பாதி பேர் இன்னும் அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இருப்பாங்க. அதனால தான் ஐ டுக் சம் டைம். இது என்னன்னா ஆக்சுவலா அந்த மெடிடேஷன் கூட ஆட் பண்ண அந்த அகம் பிரம்மாஸ்மின்ற ஒரு இது நான் ஸ்டுடியோல மாஸ்டர் பண்ணது. அது எதுக்குன்னா ஆக்சுவலா நம்ம பாடியில லாட் ஆஃப் சென்சேஷன் ஹேப்பனிங் த்ரூ அவுட் தி டே. ஆக்சுவலா தூங்கும்போது கூட நம்மள தாட்ஸ் ஆக்குபை பண்ணுது. நம்ம 3 ஸ்டேஜ்ல இருக்கோம். ஒன்னு வேக்கிங் ஸ்டேஜ்ல இருக்கோம், ஒன்னு ட்ரீமிங் ஸ்டேஜ்ல இருக்கோம். இது ரெண்டும் இல்லாத ஒரு 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 அது ரெண்டுமே விவரிக்க முடியாது. காலைல நைட்டு படுத்தா நல்லா தூங்கிட்டு 3 மணி நேரம் தூங்கினான்ற ஒரு நாலேஜ் ஒன்று இருக்கும். அதுல 3 மணி நேரம் தூக்கம்னா அதாவது அந்த ட்ரீமும் இல்லாம வேக்கிங் ஸ்டேஜ்ல தூக்கத்துல இருக்கும். இதுல அந்த உடம்பு ரொம்ப என்ஜாய் பண்றது, அந்த ஒரு ஒரு ட்ரீமும் இல்லாம வேக்கிங் ஸ்டேட்டும் இல்லாம இருக்கிறதுலாம் உடம்பு தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்குது. அந்த மொமெண்ட் லைஃப்ல ஒருத்தருக்கு இல்லைன்னா உடம்புல நிறைய நம்மளோட பாடிக்கு பிக்கஸ்ட் ஹர்ட்ஸ் நம்ம தாட்ஸ். So body is reacting to every thoughts and body is actually processing every thought with whatever knowledge is accumulated. இப்போ நான் சொல்ற வார்த்தைகளை வச்சுதான் இப்போ நீங்களே கூட அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டூலா இருக்கு. பட் இந்த உடம்பு என்ன பண்ணுது, எவ்ரி த்ரூ அவுட் த டே
நம்ம உடம்பு தான் ஃபர்ஸ்ட் உடம்பு தான் ஃபர்ஸ்ட் ரியாக்ட், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆக்ஷனா ரியாக்ட் பண்றோம், எமோஷனலா ரியாக்ட் பண்றோம், ஆமாங்க. ஃபீலிங்ஸா ரியாக்ட் பண்றோம். பட் த பாடி இஸ் ஆக்சுவலி ஒரு ஒன் ஆஃப் த வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அது வந்து தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கக்கூடிய அத்தனை சக்தி இருக்கு. பட் நம்மளோட தாட்ஸ் தான் இன்டர்ஃபியர் பண்ணி இட் இஸ் கிரியேட்டிங் லாட் ஆஃப் மிஸ்ட்ரி டு த பாடி. அதை விட்டு அது நல்லா வேலை செய்யும். அதுக்கு தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கக்கூடிய அத்தனை 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 சூட்சமும் இருக்கு பாடிக்கு. ஆமா ஆமாங்க சொல்ற மாதிரி. அந்த பிறந்த குழந்தைக்கு அந்த அவேர்னஸ் தெரியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ அதுக்கு வரைக்கும் உண்டான ஒரு 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 ஸ்டேட்டுக்கு தான் நம்ம திரும்பி போனோன்றது தான் நம்மளோட வாழ்க்கையோட தத்துவமாவே வச்சுக்கணும். நம்ம மதரோட பூம்புல இருக்க ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை கிடையாது. ஆமா, அது பிரச்சனை கிடையாது. அதுல வந்து குழந்தைங்க மூச்சு விடுறத பாத்தீங்கன்னா அப்படி விடும் பாத்தீங்கன்னா வயர் புஸ் 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 போயிட்டு வரும். அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாசிபிள் வே ஆஃப் பிரீத்திங். அது என்னன்னா மூச்சு இழுக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா வயரை வெளில வரும், மூச்சு விடும்போது உள்ள போகும். திஸ் இஸ் ஹவ் வி ஹேவ் டு பிரீத் டு கெட் அலைன்ட் வித் த யூனிவர்ஸ். ஸோ நம்ம எப்போ போகணுமோ அப்பெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். மூச்சு இழுத்து அப்படியே தொப்பா வெளில வரணும், மூச்சு விடும்போது உள்ள போகணும். இது இன்னொரு பியூட்டிஃபுல்லாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்னா நல்லா ஃபிளாட்டா படுத்துட்டு ஒரு 2-3 புக்கு வந்து வயிற்றுல வச்சுக்கணும். மூச்சு புக்கு மேலே போகணும். ஆமா, இது வந்து ஒரு சிம்பிள் டெக்னிக். ஆமா, ஸோ இது நம்ம அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்றதுனால we are actually aligned with the universe. நேச்சரும் நாமளும் ஓரளவுக்கு கொஞ்சம் சிங்கா இருப்போம் தான் இருக்கும். நிறைய விஷயம் இருக்கு, எக்கச்சக்கமா. அப்பா, இப்ப நீங்க சொல்ற விஷயம் என்ன, இப்ப நம்ம மூச்சு விடும்போது வயிறு வெளியவே வர்றதில்ல. இல்ல, நம்ம மாத்தி விடுவோம், அதையும் சேர்த்து இழுத்துப்போம். ஆமா, அப்படி பண்ணக்கூடாது. ஆமாண்ணே, நீங்க சொல்றத வச்சு இனிமே பிராக்டிஸ் பண்ணாதான் நம்ம பழைய அந்த இதுக்கு போறோம். அது என்ன ஆயிடும், நீங்க எப்படி பிரஷ் பண்ணும்போது யாராவது பிரஷ் பண்ணும்போது எப்படி பிரஷ் பண்ணணும்னு யோசிக்கவே மாட்டோம். அவ்வளோ ரோபோவோட நம்ம மோசமான சாரி இதே மாதிரி குளிக்கும் போது அப்படிதான். எந்த வேலை நம்ம டெய்லி செய்யறோமோ அது வந்து ப்ரோக்ராம்ட் ஆகி நம்ம ரோபோவோட மட்டமா இருக்கும். பட் நம்ம வந்து அதை வந்து டெய்லி வந்து லெஃப்ட்ல பல் தேய்க்கணும், ரைட்ல தேய்க்கிறதுக்கு பதில். அப்போ வந்து என்ன ஆயிடும், நம்ம அப்படின்னா போய் இடிக்கும் ஐயோ அப்பதான் பல் தேய்க்கிறோன்ற ஒரு கான்சியஸே வரும். ஸோ நிறைய பேசுவோம். ஐ திங்க் ஐ அம் டேக்கிங் லாட் ஆஃப் டைம். அண்ட் வேற ஏதாவது ஓகே, எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு மெடிடேஷன் மூட்ல எல்லாம் முடிஞ்சு ஒரு மாதிரி. இன்ஃபேக்ட் நம்ம பாடியை வாட்ச் பண்ண நிறைய அதுக்கு நம்ம திருப்பி நம்மளுக்கு அந்த பாடி வந்து கம்யூனிகேட் பண்ணும். அதை அனுபவிச்சு பார்த்தா தெரியும். எந்த ஒரு வலிக்கும் வந்து அதை கரெக்டா சொல்லிடும், இதனால ஒரு வேளை பெயின் இருக்க சான்ஸ் இருக்கு. பாடி அண்ட் மைண்ட் அண்ட் சோல் ஆர் க்ளோஸ்லி இன்டர்கனெக்டட். ஸோ நம்ம பாடியை கோயில் மாதிரி வச்சுட்டோம்னா மனசும் கோயில் மாதிரி இருக்கும். யாரு வந்து ரொம்ப அதுல ஆட்டோமேட்டிக்கா ஃபேஸ்லேயே தெரியும். ஸோ த பீப்புள் ஹூ ஆர் தாட்ஸ் எல்லாம் மனுஷன் கிடையாது, பட் அந்த தாட்ஸ் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காம இருக்கும்போது மூஞ்சில தெளிவு கிடைச்சிடும். ஓகே, நிறைய சரிங்க, தேங்க்யூ. few new today somebody has joined. My sister Anuradha from Bangalore and Sairam Shivakumar are son, one of the team. So அவங்கலாம் வந்து அவங்களுக்கே புரியாது என்னடா அது நம்ம வீட்லயே உட்காந்துருக்கான் இவ்வளவு நேரம் சொல்லாம இங்க ஏதோ குரூப்ல சொல்லணும். ஸோ நிறைய பேசுவோம். ஓகேண்ணே, தேங்க்யூண்ணே. ஸ்ரீரஞ்சனி மேடம், லதா மேடம் அண்ட் காயத்ரி, கல்பனா, வாணி சிக்னா பத்தியே தேங்க்ஸ் சொல்லணும். அஃப்கோர்ஸ் வசந்தி அண்ட் ஜீவப்பிரியா, அஃப்கோர்ஸ் எல்லாம். அண்ணா சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. இன்னைக்கு உங்க வாய்ஸ் கேட்டிங்க, நீங்க நல்லா வாய்ஸ் கேட்டுருச்சு. நேத்து ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சுண்ணா. வெரி குட். எப்படி இருந்தது ஜீவப்பிரியா? ஒவ்வொரு பார்ட்ஸும் சொல்லும்போது ஒரு மாதிரி நல்லா விறுவிறுன்னு அந்த வைப்ரேஷன் தெரிஞ்சிச்சுண்ணா. வெரி குட். வேறவர் அட்டென்ஷன் கோஸ், எனர்ஜி கோஸ். சிம்பிள். நம்ம கண்ணை மூடிட்டு காலோட கட்ட விரல் அப்படின்னு நினைக்கதான் நினைப்போம். அந்த அட்டென்ஷன்ல போய் கட்ட விரல் துடிக்கிறது தெரியும். ஸோ த பல்சேஷன் ஆஃப் த பாடி வி கேன் ஃபீல். அந்த பாட்டை சொல்லும் போது நம்ம அட்டென்ஷன் தான் அங்க போகுது, நம்ம கண்ணில் போய் உள்ள போயெல்லாம் நோண்டி பாக்குறது கிடையாது. ஸோ கண்ணை மூடி இருந்தா கூட wherever we can feel the body, wherever we say அந்த காலு கணுக்காலு இந்த காலுன்னு போது நம்ம அட்டென்ஷன் அங்க போகுது. ஸோ அட்டென்ஷன் எங்க போகுதோ அங்க எனர்ஜி போகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜீவப்பிரியா. நீங்களா ஓகேண்ணா. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் வந்து அந்த ஒரு கொஞ்ச நேரத்துல ரொம்ப நல்லா டீப் ஸ்லீப் உணர முடியுது. வெரி குட், வெரி குட். மத்த நேரத்துல தூங்குறதுக்கும் இந்த ஸ்லீப்புக்கும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. இந்த ஸ்லீப் வந்து ரொம்ப டிஃபரெண்டான ஸ்லீப். என்னன்னா நம்ம எஃபர்ட் வந்து மெடிடேஷன் தான் போடுறோம், பாடியை வாட்ச் பண்றோம். அதுல வந்து ஒரு கப்பல் ஆஃப் மினிட்ஸோ இல்லைன்னா சில பேர் வந்து ஆரம்பிச்சு தெரியாம முடிச்சு தெரியாம அப்படியே எழுந்துக்கிற ஸ்லீப் எல்லாம் இருக்கு. இது வெரி குவாலிட்டி ஸ்லீப் பிகாஸ் வி ஆர் நாட் புட்டிங் எனி எஃபர்ட்ஸ் ஃபார் ஸ்லீப். நம்ம ஸ்லீப்புக்கோசம் அதை உட்காரல. பட் ஆனா அந்த மனசு என்ன ஆயிடுது, அந்த உடம்பு வாட்ச் பண்ணும்போது தாட்டோட இன்டென்சிட்டி கம்மியாகி உடம்பு ஆனந்தமா அப்படியே தட்ஸ் வை மெடிடேஷன், எனி மெடிடேஷன் ஃபார் தட் மேட்டர். நான் இந்த மெடிடேஷன் அந்த மெடிடேஷன் டெக்னிக் சொல்ல விரும்பல. எனி மெடிடேஷன் ஃபார் தட் மேட்டர் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த பாடி.
மெடிடேஷன் என்ன, யோகான்னு என்ன, நம்ம உடம்பை பார்த்துக்கிறது, நம்ம தாட்ஸ் நம்ம இல்லைன்னு சொல்றது. இதுதான் ஷார்ட்டா சொல்லணும்னா. அது பல பேர் பல இது பண்றாங்க. பட் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எந்த ஒரு மெடிடேஷன் வந்தாலும் சரி, என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்ன, அதுல எதிர்பார்ப்பே இல்லாம கிருஷ்ண பரமாத்மா சொல்றாங்க, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போவோம் கண்ணுக்கு நேரம் சொன்னார் அவரு. தூற்றுறதெல்லாம் ஒண்டி எனக்கு கொடுத்துரு, உனக்கு பிரைஸ்லாம் நீ வச்சுக்கோன்னு சொல்ல, அதையும் என்கிட்ட கொடுத்துரு, இதையும் என்கிட்ட கொடுத்துரு. அந்த மாதிரி இதுல எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம எந்த ஒரு மெடிடேஷன் ஆகட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அதுல எதிர்பார்ப்பே ஜீரோவா இருக்கும். எனக்கு ஒருத்தர்கிட்ட ரொம்ப ஆசைப்பட்டு ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் வந்து பெரிய கஸ்டம்ஸ் ஆஃபீஸர், அவர் பெரிய மெடிடேஷன் பண்றவர், பெரிய எனக்கு தெரிஞ்சு 28-30 வருஷமா மெடிடேஷன் பண்ற ஒருத்தர். அவர் பேர் ராவ்னு பேரு. அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சில டவுட்ஸ் கேட்டேன். சார் என்னன்னா, அவர் லைஃப் பர்பஸ் எப்படி சார் தெரியும், அதெல்லாம் சில டவுட்ஸ் கேட்கும்போது நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். அவர் தான் அந்த அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, மனோமய கோஷா, ஆனந்தமய கோஷான்லாம் எனக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு. பிரமாதம் சார்னா, போகிறோம் அதோடு நிறுத்திங்க, இதுக்கு வந்து சார் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, எல்லாம் எனக்கு ஒன்றுமே வாங்கினாரு. ஏன்னு கேட்டால், எதெல்லாம் வாங்கினேன்னா நான் திருப்பி பிறக்கணையா, தயவு செஞ்சு எனக்கு வந்து ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொன்னார். ஸோ அதுக்கு மாதிரி என்னன்னா, என்ன டெக்னிக்காக இருந்தாலும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல், ஓகே அதுதான் இதனால எனக்கு கிடைக்கும், இப்படி பண்ணுறதுனால பிபி போகும், அந்த பிராணாயம் பண்ண செய்வோம், இந்த மொமெண்ட்ல செய்யணும்னு சொல்லி செய்வோம், அவ்வளோதான். லெட் அஸ் செலிப்ரேட் லைஃப் அண்ட் நைஸ் ஸ்பீக்கிங் டு யூ ஆல். வேற யாராவது ஷேர் பண்ணுங்க சார்? அண்ணா, குட் ஈவினிங்ண்ணா. சொல்லுங்க. இது வந்து நல்லா இருந்துச்சு. அது என்ன சொல்றது, பிளட் வந்து பியூரிஃபை ஆகி புது ரத்தம் ஓடுன மாதிரி இருக்கு. பியூட்டிஃபுல். இதோட எஃபெக்ட் வந்து நைட்டு கூட இருக்கும்னா, அது வந்து பெரிய ஒரு மேஜிக்கலா ஒரு 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 மனசை டேப் பண்ணுறது அவ்வளோ ஈஸி. ஏன்னா இருக்கிற ப்ரோக்ராம்ல தான் நம்ம விளையாட போறோம். ஸோ வாட் எவர் வி லேர்ன் இன் த ஃபார்ம் ஆஃப் அ நாலேஜ் இஸ் த பிக்கஸ்ட் எனிமி ஃபார் அஸ். அந்த நாலேஜை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. வி ஹேவ் டு கோ டு த சோர்ஸ். அந்த நாலேஜ் தான் நம்மளுக்கு ட்ரபிள் கொடுக்குறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஒரு வயத்தில் ஒரு சின்ன இடத்துல வலி இருக்குன்னா, அதுக்கு வந்து இல்லாத ப்ராசஸ் பண்ணிடுவோம். ஒருத்தன் வந்து சொல்லுவான், இங்கே வலினா பார்த்துக்கு வருது, அந்த சைடில் கிட்னி இருக்குது, எல்லாம் தான் ஆடிங். பெயின் இஸ் ஒன்லி திஸ் மச், த ஸ்டோரி இஸ் திஸ் மச், அண்ட் த இன்டர்பிரிட்டேஷன் இதே மாதிரி தான். அவன் சொன்னான் வயத்து வலின்னு, இது மாதிரி இதெல்லாம் தான் ஜாஸ்தி. அதை வந்து எக்ஸாசரேட் பண்ணுறது, கம்முன்னு விட்டாது எங்கே வர எங்கே போகுது. பாடி ஹஸ் காட் சச் அன் இன்டெலிஜென்ஸ். ஸோ நீங்கள் காயத்ரி சொன்ன மாதிரி புது ரத்தம் ஓடுற மாதிரி இருக்குன்னா வந்து பாடியில் வந்து இப்போ நைட் தூங்கும்போது கூட வந்து, பிகாஸ் நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டு தாட்டெல்லாம் கன்சிடர் பண்ணி பாடியை கான்சன்ட்ரேட் பண்ணதுனால அது உள்ள இருக்க சென்சேஷன் தான் உங்களால் உணர முடியும். அப்போ பாடி உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும். பாடி இஸ் சச் அ வண்டர்ஃபுல் திங். ஸோ நைட் படுக்கும்போது கூட நீங்கள் நல்லா பிரீத் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு படுங்க. இது கிவ் யூ லாட் ஆஃப் நல்ல பெனிஃபிட்ஸ். நல்ல விறுவிறுன்னு பிளட் வந்து ஈஸியா இதாகும்ல, அது மாதிரி இருந்துச்சு. வெரி முடிச்சு வந்திருக்கப்ப. ஸ்டே பிளஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஸ்ரீரஞ்சனி மேடம், ஸ்ரீரஞ்சனி மேடம் நேற்று தூங்கிட்டீங்க, இன்னைக்கு எப்படி இருந்தது? கனவுல இருக்கிற மாதிரி இருக்குண்ணா. ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் என்னால கண்ணு திறக்க முடியல. அவ்வளவு வந்து அந்த கண்ணு திறக்கணுமா அப்படின்னு இருக்கு, கஷ்டமா இருக்கு. எனக்கு வந்து இப்போ இது ஒரு சின்ன ஒரு ஃபீட்பேக் தான். சி ஐ அம் ஆல்சோ ட்ரைங். எனக்கு யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றையும் அறியேன் பராபரமே. அதனால இது வந்து ஒரு ட்ரையல் நிலைமை. நான் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போறேன், எல்லாம் பேசி முடிச்சுட்டு, நம்ம தான் லோட பேசினே போகணும். பேசி முடிச்சு கடைசியில் அந்த மெடிடேஷன் போட்டு அப்படியே விட்டுற போறோம், அவ்வளவுதான். ஸோ லெட் தம் கோ டு ஸ்லீப் ஆர் இட் வில் பி பெனிஃபிஷியல். நம்ம அதை போய் நிறுத்தி அந்த அகம் பிரம்மாஸ்மி சொல்லி முடிச்சு நிறுத்தி நம்ம பேச ஆரம்பிக்கும் போது ஒரு எஃபர்ட் போடுறோம். அப்போ வந்து we are trying to come to the body and senses. அதுவே வேணான்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணுவோம். இட்ஸ் ஒன்லி லேர்னிங் ப்ராசஸ். வெரி நைஸ்ண்ணா, வெரி நைஸ். ரொம்ப எப்படி சொல்றேன்னு தெரியல. ஒரு 2 மணி 1 மணி கூட ஆகும் தூங்குறதுக்கு. இப்படி என்னமோ அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ப்ரே பண்ண மாதிரி தூங்கியாச்சு. அந்த அகம் பிரம்மாஸ்மி முடியறதுக்குள்ளேயே டீப் போயாச்சு. அப்படி ஆச்சு. அடுத்த வாட்டி அது மாதிரி பண்ணுவோம். நம்ம அடுத்த வாட்டி வந்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு இந்த மெடிடேஷன் அப்படியே. ஸோ அவ்வளவுதான். எங்களுக்கெல்லாம் ஒரு ஜோஜோ பாட்டிடுங்க, அவ்வளவுதான். லாலி லாலின்னு பண்ணோம். வரம் தந்த சாமிக்கு பதமான லாலி.
So good night. Yarar, any feedback, please? And Ram, I would like to have your feedback. Yeah, I was waiting for everybody to Yeah, finish. please. Yeah. Thank you. எப்படி இருந்தது ராம்? It was amazing. So இல்ல நீ வந்துட்டு விபாசனா போறச்ச you told this place called pagoda இல்ல. ஆமா 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 ஆமா. So it's like you created a virtual version of it. அதுல அந்த விபாசனா பத்திலாம் நான் பேசுறேன், நைட் ஃபுல்லா நான் பேசுறேன். அந்த பகோடான்றதுல வந்து நீங்க சொன்னதுனால ஐ டோன்ட் மிஸ் தட் அவுட். அது வந்து ஒரு சின்ன கியூபிக்கல் மாதிரி தான் இருக்கும். அதுல வேத்து கொட்டும். அந்த வேத்து கொட்டதை அப்சர்வ் பண்ணோம்னா வேத்து கொட்டது நின்று போயிடும். such a magical, whatever pain, whatever reactions the body is trying to make, அதை அப்சர்வ் பண்ணா அது அப்படியே குழந்த மாதிரி அது டேம் அப்படியே அடங்கிடும். ஸோ பக்கோடான ஞாபகம் வந்தது, அப்படியே வேர்த்து ஊற்றிருந்தது. அவன் சொல்றான் வேர்த்து கொட்டுது மொல்லமா போய் அவர்கிட்ட சொன்னான், வேர்த்து கொட்டலை, யுவர் பாடி இஸ் ரியாக்டிங் பிகாஸ் இட் டசன்ட் வாண்ட் யூ டு ஸ்டிக் த பிளேஸ். பட் த மொமெண்ட் யூ டிசைட் இல்லை இங்கதான் உட்காரலாம், வேர்த்து கொட்டட்டோம்னாலும் வேர்த்து கொட்ட நின்றுடும். இட்ஸ் அ மேஜிக்கல். பக்கோடான்னு சொன்ன ஞாபகம் வந்தது விபாசனா பத்தி. ஓகே ராம், ஹவ் வாஸ் இது என்னோட டிராபேக் என்னன்னா அதை போட்டோன்னா விபாசனா பிடிச்சி நூலை பிடிச்சி நான் போயினே இருப்பேன். So I think I was about to give that feedback, but you already are planning to do that. So we have this conversation offline. So after this meditative state and thoughts are flowing, so and you're giving in to the thoughts. It's not like you're taking the thoughts and processing it. Absolutely. So the one which is very common, and any பெரிய பிரம்மாண்டமான ஒரு நம்ம வந்து என்லைட்டன் பீப்புள் கூட தாட் இல்லாம இருந்ததே கிடையாது. நோ, இட் இஸ் நாட் பாசிபிள். தே ஆக்சுவலி தே ஸ்டேட் அவே ஃப்ரம் தி தாட். slowly see thought is energy is all same and body is closely connected. இப்போ அதான் நான் சொல்லியிருந்தேன் அம்மாக்கு இதே எக்ஸாம்பிள் இன்ஃபேக்ட் இந்த குரூப்ல கூட சொன்னேன். இப்போ அவங்களும் முட்டி பயங்கரமா வலிக்குது, நடந்து போக முடியாது. ஒரு ஐட்டம் எடுக்கணும்னா தாட், and the thought is actually because of the inability from the body. She is asking me to pick up and the bottle எடுத்துன்னு சொல்லுவாங்க, and she cannot think to run and take the water bottle because her body will not cooperate. So body and thought is closely related. Can she think she can go run and take the bottle? She can't even think because the body, with due respect to the இது அவங்க ஒருவேளை வந்து சொல்லி நான் ஓடி போய் ஒரு நாள் எடுப்பேன்னா எடுத்துருவாங்க. பட் என்னன்னா it should come from here. See, நான் ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சிட்டேன்னா அந்த காரை வாங்கி ஓட்டத்தெல்லாம் ஒரு டைம் நடந்துடும். செகண்ட் டைம்னா அது பிசிக்கலா நடக்குது. First time it is going in a movie and I'm going and driving in the car mentally, then it is happening really. So every incident for that matter happening twice in our life. Right. So that was my thought. Because you're in that zone, we can put our thoughts to sleep also in that zone itself. Absolutely. So but I wanted to, because being for the first time in this workshop, I thought I want to, because you're recording, I wanted to have it in the record. You always inspired me and Shyam. Thank you. I actually take permission from everybody here. I will tell them I'm going to record this for our own benefit, because it is something personal, but we are all discussing only common subjects, so there is no point in hiding nothing. Right. So thanks Ram, thank you so much for making it. I'm very happy. Thank you Mama. Thank you Ram, thank you. And இந்த குரூப்புக்குலாம் வந்து வசந்தி சாரி வாணி தான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். சொல்லுங்க சார். சொல்றேனோ த்ரோட் சார் எல்லாரும் ஒண்ணு அண்ணா நான் தான் தம்பி கூப்பிடுறேன். நான் தம்பி கூப்பிடுற அளவுக்கு அக்கா இருக்கேன். ஆமா ரெண்டு நாளா அந்த ரெண்டு நாள் ஆமா எனர்ஜியோட வந்திருக்கேன். வெரி குட். அட்டெண்ட் பண்ணி ஃபுல் எனர்ஜில வந்திருக்கேன். ஆனா இதுல ஜாயின் பண்ணதுனால என்னால ஃபுல்லா அனுபவிக்க முடியல. நெக்ஸ்ட் இதுல ஃபுல்லா இது பண்றேன். ராம் தான் எனக்கு ஆக்சுவலி ஞாபகப்படுத்து, நான் மாமா அதுல இருக்கேன்மா நானு. உடனே மெசேஜ் பண்ண உடனே தான் ஐயோ நான் மறந்துட்டேன்டா ஜாயின் பண்றேன்னு. ரொம்ப சூப்பரா இருந்தது. இன்னும் அத ஃபுல் இது இல்ல அதான் பாதியில ஜாயின் பண்ணதால என்னால ஃபுல்லா இது பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் ஆரம்பத்துல இருந்தே இது பண்றேன். நான் இன்னைக்கு ஆக்சுவலி நான் போன இடத்துல ரெசார்ட்ல உன்னை ரொம்ப நினைச்சிட்டேன். அங்க நிறைய பேர் அந்த என்விரான்மெண்ட்ல நீ பண்ணணும். நீ வந்து கூகுள்ல சர்ச் பண்ணு இந்த ஏன்ஷியன் ஸ்கூல் ஆஃப் விஸ்டம்னு. அத நீ பார்த்தனா அந்த இடத்த கண்டிப்பா நீ வரணும்னு நினைப்பேன். ஏன்னா தேவநல்லி ஏர்போர்ட் தாண்டி ஃபுல்
இது எப்படின்னா ஃபுல் பேர்ட் சவுண்டு. வெரி குட். ஆக்சுவலி இந்த எங்க குரூப் மாதிரி இன்னொரு குரூப் ஃபுல் மெடிடேஷன் இதுல தான் வந்தா இந்த குரூப் கூட பண்ணிட்டு இருந்தா காலையில. இந்த குரூப்ல இருக்க வாணிஸ்ரீ தான் வந்து எங்களுக்குலாம் பிரின்சிபல் மாதிரி. அவ தான் வந்து ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சது. அவ இந்த குரூப்ல இருக்கா. ஆக்சுவலா நீ சொன்ன மாதிரி ஆக்சுவலி there is a meditation which I tell them உட்கார்ந்து எதுவுமே பண்ண வேணாம், எந்தெந்த சவுண்ட் இருக்கோ அதை உண்டு கேட்கணும். ரொம்ப மிஸ் அப்படிதான் பண்ணிருந்தாங்க எல்லாருமே. நிஜமா அவ்வளோ அமேசிங்கா இருந்தது. குட். அந்த ஸ்கூல் ஆஃப் ஏன்ஷியன்ட் விஸ்டம்னு அடிச்சு பாரு. கண்டிப்பா எல்லாருமே அவ்வளோ அப்படிதான் உட்கார்ந்து பண்ணிட்டு இருந்தா. நீ சொல்ற மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் எங்கெங்கயோ உட்கார்ந்துட்டா. ஆனா ஏர்லி மார்னிங் ஃபுல் பீகாக் சவுண்டு எப்படி இருக்கு தெரியுமா? அமேசிங்கா இருந்தது. வரவே மனசு வரல. நம்ம வந்து இந்த ஆக்டர் ராம்கி ஒரு ஹோம் தியேட்டர் பண்ணும்போது சொன்னார். அவரு அப்கோர்ஸ் அவர் வந்து ஆக்டர் அதெல்லாம் ஒரு பக்கம் இல்லாம ஐ ஹேவ் அ வெரி குட் ஃப்ரெண்ட். அவரும் பெரிய பிலாசபர், ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் பர்சன். அவர் சொன்னார் வானத்தை எப்பயா கடைசியா பார்த்தேன்னு கேட்டாரு. யோசிச்சேன் நான். அப்போ நான் சொல்றது 20 வருஷம் முன்னாடி ஹோம் தியேட்டர் பண்ணிட்டு நைட் 1 மணிக்கு வீட்டுல டிராப் பண்ண ராமாவரத்துல கார்ல அவரே தான் டிராப் பண்ணாரு. அப்போ அவர் கேட்கிறாரு இந்த வானத்தை எப்பயா பார்த்தியான்னு கேட்டா யோசிச்சேன். வானத்தை தெரியல, அவ்வளோ ரோபோ நம்பர், அப்படி கேவலமான ஒரு ரோபோவோட கேவலம். வானத்தை என்னைக்குன்னா அண்ணாந்து பாத்தியான்னு கேட்டாரு. we should be அப்பதான் நிறைய இப்ப நான் இந்த குரூப்ல வந்து இது மனசுல தோணு சொன்னதுதான். ஒண்ணும் இல்லை. நான் ஒரு நாள் சொன்னேன் எல்லாம் உட்காந்து ஒன்னும் பண்ண வேணாம். என்னென்ன சவுண்டு, கரண்டி சவுண்டா இருக்கட்டும், தாளிக்கிற சவுண்டா இருக்கட்டும், அங்க அந்த காக்கா அந்த சவுண்ட் வந்து என்னென்ன சவுண்ட் கேட்டு பார்த்தா பிரமிப்பா இருக்கும். தட் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் மெடிடேஷன். கண்டிப்பா. சரி, தேங்க்ஸ் அம்மா. ஹாய் அக்கா, எப்படி இருக்கே? அக்கா எப்படி இருக்கே? நல்லா இருக்கேன் வாணி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா, நல்லா இருக்கேன். சோ அண்ணா சொல்ற மாதிரிலாம் அப்படிலாம் எனக்கு ஒன்னும் கிரெடிட் கிடையாது. கிருஷ்ண பரமாத்மாக்கே இல்லைன்னு சொல்றச்ச எனக்குலாம் நல்லா ஒண்ணுமே இல்லை. தூசி. அப்படி இல்லம்மா, யாராவது ஒரு நம்மளே எல்லாமே பண்ண யாராவது ஒரு கருவின்னு ஒண்ணு நான் தான் பண்றேன்றது இல்ல, யார் மூலமா தான் சுவாமி பண்ணுவாரு. அந்த மாதிரி நீ ஒரு கருவியா இருக்க. அதுக்கு அவர் தானே எனக்கு அவரு தானே தெய்வம். இது வந்து பி ஒர்க் ஷாப். இதுல வந்து இந்த ஒருத்தர காத்தடிக்கிறது அதெல்லாம் தனியா வச்சுக்கலாம். சரி காசலாம் இல்ல, ரியல் அது தெரியும், அக்காக்கே தெரியும் நிறைய. தேங்க்ஸ் வசந்தி. ஏதாவது சொல்லுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ரீரஞ்சனி மேடம் சொல்லிட்டாங்க நேற்று நல்லா தூங்கினாங்கன்னா இன்னைக்கு நல்லா தூங்கினாங்க, ரொம்ப சந்தோஷம். பட் இட்ஸ் வெரி குட் ஃபீட்பேக். நெக்ஸ்ட் மெடிடேஷன்ல லொடன் பேசிட்டு கட்சியிலே இந்த அகம்பிரமாஸ்கி போட்டு அப்படியே எல்லாரும் தூங்கிடுவோம். அப்படிதான் நீ தூங்க வைக்கணும். அப்பதான் காலையில ஃப்ரெஷ்ஷா எழுந்து வேலையை செய்யணும். லாலி பாடிட்டு வரம் தந்த இப்படி பேசிட்டு இருந்தேன்னு தூக்கம் போயிடும். சிவரஞ்சனி மேம் ஒரு கடைசி ஒரு பாட்டு பாடி முடிங்க. ஷார்ட்டா அக்கா இருக்கா கேக்கட்டும் உங்க வாய்ஸ். ரஜினி மேம் ஒரு பாட்டு பாடி we can close. and in the before that ஒரு எல்லாரும் ஒரு ஓகே நான் பாடுறேன். பாடுங்க. and பாலாஜி என்னோட ஓன் சிஸ்டர், அதனால உங்க வாய்ஸ் கேக்கட்டும்னு சொன்னேன். இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. அது இப்ப இங்க வந்து சிஸ்டர் பிரதர்லாம் வந்து நெக்ஸ்ட் தான். so it's only everybody is family here. so மத்தெல்லாம் நம்ம குரூப்ல தயவு செஞ்சு உங்களோட ஹானஸ்ட் ஃபீட்பேக் கொடுங்க. அது நிறைய பேருக்கு யூஸா இருக்கும். அண்ட் வித் ஸ்ரீரஞ்சனி மேடோட அருமையான பாட்டுல we will sign off this Zoom session. Thank you so much and thanks Jesus, thanks Allah, thanks Krishna, thanks Kanchi Mahapariva, thanks Pondicherry Annai, and of course thanks all the spiritual angels, all the spiritual masters, all the gurus, all the gurus, the divine father, divine mother, divine all the healing angels. Thank you so much for this session. And Sriranjani ma'am, it is your the mic is yours. I'm ready now. ஒன்றுமே பயனில்லை என்று உணர்ந்த பின்பவர் உண்டென்பார். ஒன்றுமே பயனில்லை என்று உணர்ந்த பின்பவர் உண்டென்பார். ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளின் நிலை எய்துவர் உறுதி இதை உணர்ந்தால். ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளின் நிலை எய்துவர் உறுதி இதை உணர்ந்தால். அன்று செயலழிந்தலமுறும் பொழுது அன்று செயலழிந்தலமுறும் பொழுது செய்வன் பெயர்நாவில் வாராதே.
அன்று செயலழிந்தலமுறும் பொழுது சிவன் பெயனாவில் வாராதே ஆதலினால் மனமே என்றே சிவநாமம் சொல்லி பழகு பழகு ஆதலினால் மனமே என்றே சிவநாமம் சொல்லி பழகு அன்புடன் நம்பி கெட்டவர் எவரையா உமை நாயகனை திருமயிலையின் இறைவனை நம்பி கெட்டவர் எவரையா Thank you, Anna. Thank you so much, Anjali. It was wonderful, beautiful. We are all blessed. Thank you so much, Mani. Thank you. We are all blessed. Thank you. Thank you. Om Shivaya Nama. Shivaya Nama. Om Namah Shivaya. And good night and thanks. Very, very, very glad to meet you all. And please have your feedback in the group as well. Vasanti, thanks for joining all the way from France. Thank you, Pavani, Anna. Kalpana, Good night, all. Vasanta Kumar, Anjali ma'am, Sairam, and Lata madam. Thank you so much. Anu, thanks. And back-to-back session. Thank I'm you, very Anna. happy. Next week, Kandipa, we will have a good session. And next week, we will the meditation. Thank you so much. Sriranjani, it was wonderful. God bless. Thank you so much, Anna. Thank you, Anna. Good night. Thank you. Good night, all. Good night. Night.